சுடுகாடு காளி அம்மன் கதை பழமையான காலத்தில் ஒரு கிராமத்தில் தொடர்ந்து துன்பங்கள், மரணங்கள், அசுர்கள் ஆபங்கள் அதிகரித்து மக்கள் பயத்தில் வாழ்ந்தனர். இரவில் ஒளி அணைந்ததும் அசுரர்கள் வந்து மக்கள் உயிரை பறிப்பார்கள். யாராலும் அவர்களை தடுக்க முடியவில்லை. அந்த கிராமத்தின் முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து பரமசிவனை வேண்டினர். ஓ பரமேஸ்வரா, எங்களை காப்பாற்ற ஒரு கருணை செய்யுங்கள். அப்போது சிவபெருமான் ஆனந்தத் தாண்டவம் ஆடிய சுடுகாட்டுக் கரையில் உள்ள தெய்வீக சக்தி எழுந்தது. அந்த ஒளி கிரகத்திலிருந்து தோன்றினாள். சுடுகாடு காளி, காலில் மஞ்சை, கண்ணில் பொன்னெறியும் ஜுவாலைகள், சுடுகாட்டில் ஆடும் தேவதை. காளி அம்மன் கண்களைத் திறந்தவுடன் சுடுகாட்டே சிவசக்தியால் அதிர்ந்தது. அம்மன் கர்ஜித்த ஓசை கேட்டு அசுரர்களின் உயிரே குலுங்கியது. ஒரே இரவில் அம்மன் அந்த கிராமத்தை துன்பப்படுத்திய அசுர ராட்சசர்களை காளியின் சூலத்தில் எழுந்த தீயால் நாசம் செய்தாள். அம்மன் ரௌத்திர ரூபம் தணியாததால் சுடுகாட்டில் சதசதக்காக எரியும் சுடருடன் ஆடத் தொடங்கினாள். அப்போது சிவபெருமான் அம்மனிடம் சொன்னார், அம்மையே, நீ இந்த உலகத்திற்கு பாதுகாப்பே, பயமல்ல. இதிலிருந்து மக்களின் கிரக தோஷங்கள், கரிநோய், பித்ருதோஷம் போன்றவை அனைத்தையும் தீர்த்து அவர்கள் வாழ்வை காப்பாற்றும் தாயாக நிலை நிற்று. அம்மன் சிரித்துக்கொண்டு ஆசீர்வதித்தாள். என்னை நம்பி வருபவனை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். சுடுகாட்டில் பிறந்தாலும் உயிரையும் உழைப்பையும் காக்கும் தாயாக இருப்பேன். அந்த நாளிலிருந்து சுடுகாடு காளி அம்மன் என்பது பித்ருதோஷ நீக்க, கரிநோய் தீர்க்க, தைரியம் தர, தீய சக்திகளை விரட்ட அதிக பலம் உடைய தெய்வமாக அறியப்படுகிறாள். பூஜை, விரத நன்மைகள். சனிக்கிழமை சுடுகாடு காளிக்கு தீபம் ஏற்றினால் பெரிய பயங்கர தோஷங்கள் நீங்கும். கரும பேய், கிரகப்பிரஸ்னைகள் விலகும். குடும்பத்தில் அமைதி, பாதுகாப்பு ஏற்படும். உடல் மனம் தைரியம் பெருகும்.